தாஜ்மஹல் த சிம்பிள் ஆஃப் லவ். தாஜ்மஹல் உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்குது. இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் பிளேசஸில் தாஜ்மஹலும் ஒன்று. இதை பார்க்கவே உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலேருந்து மக்கள் வந்து தினமும் வராங்க. ஆனால் இந்த தாஜ்மஹலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ், அதாவது கட்டுக்கதைகள் வந்து அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கதைகள் அனைத்து உண்மையா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாஜ்மஹல் முகலாய மன்னன் ஷாஜஹானால் அவரது மனைவி மும்தாஜ் மஹலுக்காக கட்டப்பட்ட ஒரு அழகிய கட்டடம். ஷாஜஹான் கிபி 1592 தான் பிறக்கிறாரு. இவரோட ரியல் நேம் வந்து குராம். ஆனால் அரசியலுக்காக இவருக்கு கிடைத்த பட்ட பெயர் தான் ஷாஜஹான், அதாவது கிங் ஆஃப் த வேர்ல்ட். இவரோட அப்பா ஜஹாங்கீர், மதர் வந்து ஜெஹத் கோசைன். அதே போல மும்தாஜ் மஹல் வந்து கிபி 1593 பிறக்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அர்ஜுமந்த் பானு பேகம். இவங்க 2 பேரும் கிபி 1612 வந்து மேரேஜ் பண்றாங்க. ஷாஜஹானுக்கு மற்ற பல மனைவிகள் இருந்தாலும் மும்தாஜ் கிட்ட மட்டும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்தாஜும் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் 14 குழந்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் பாதி குழந்தைகள் சைல்டு பர்த்லதே இறந்துடுச்சாம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா 14வது குழந்தை வந்து பிறக்கும்போது மும்தாஜுக்கு வந்து ஹெவி பிளட் லாஸ் ஆகி அவங்க அங்கேயே இறந்துடுறாங்க. இதை தாங்கிக்க முடியாத ஷாஜஹான் தன்னை வந்து ஒரு தனி அறையில் அடிச்சுக்கிட்டு 1 வருஷம் அந்த ரூம்லேருந்து வெளியவே வரலையாம். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்தபோது அவரோட முடிகள் அனைத்தும் நரைத்து போயிருந்ததாம். அவரோட முதுகில் கூட லைட்டாக கூன் போட்டிருந்துச்சாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஐடியாலஜி படி ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடம்பு மட்டும்தான் இந்த பூமிக்கு இறையிடும். அதே மாதிரி அவங்க சோல் வந்து இந்த கல்லறையிலேயே ஜட்ஜ்மெண்ட் டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித் இருந்துச்சு. இதை பிலீவ் பண்ண ஷாஜஹான் தன்னோட ஒய்ஃபோட ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னு நினைச்சார். அவர் நினைச்ச மாதிரியே தாஜ்மஹல் அப்படிங்கிற அழகிய பில்டிங்கை வந்து அவர் கட்டியிருக்காரு. இதை கட்டின ஆர்கிடெக்சரோட பேர் என்னன்னா உஸ்தத் அகமது லஹோரி. இதை கட்டும் போதே த ஒண்டர் ஆஃப் த ஏஜ் அப்படிங்கிற பேர்ல தான் கட்டியிருக்காங்க. இதை கட்டுறதுக்காக 1000 யானைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒயிட் மார்பிள் வந்து ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னும் பல கற்கள் வந்து தாஜ்மஹலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஜாஸ்பர் அப்படிங்கிற கல்லை வந்து பஞ்சாப்ல இருந்தும், ஜேட் அண்ட் கிறிஸ்டல்ஸை வந்து சைனால இருந்தும், டர்க்யூஸ் அப்படிங்கிற கற்களை வந்து திபெத்ல இருந்தும், சஃபேரி அப்படிங்கிற கற்களை ஸ்ரீலங்கால இருந்தும், கர்னேலியன் அப்படிங்கிற கற்களை வந்து அரேபியால இருந்தும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சுமார் 22 வருஷம் வந்து இந்த தாஜ்மஹலை கட்டி முடிக்கிறதுக்கு ஆயிருக்கு. மொத்தம் 22,000 ஊழியர்கள் இதை கட்டுறதுக்காகவும் டெக்கரேட் பண்றதுக்காகவும் உழைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் அவரோட அரண்மனையிலிருந்து டெய்லி வந்து தாஜ்மஹலை பார்த்து வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 1666 ஷாஜஹான் வந்து இறந்துடுறாரு. அவரோட உடலையும் மும்தாஜ் மஹலோட உடல் பக்கத்திலேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது தாஜ்மஹலோட உள்ளேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றளவும் வந்து தாஜ்மஹல் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்ற பேரில் பெருமை பெற்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி புனிதமான தாஜ்மஹல் மேல நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஷாஜஹான் வந்து இந்த தாஜ்மஹலை கட்டின ஊழியர்களோட கைகளை வந்து வெட்டிட்டாரு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி. ஆனா கண்டிப்பா வந்து இது உண்மையே கிடையாது. இது பிரிட்டிஷ் காலத்துல பரப்பவிடப்பட்ட ஒரு கட்டுக்கதை மட்டுமே. செகண்ட் கான்ட்ரவர்சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹலோட அடித்தளத்தில் 22 கதவுகள் இருக்கும். இந்த கதவுகள் எப்போவுமே வந்து பூட்டப்பட்டிருக்கும். ஸோ இதனால சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கதவுகளோட பின்னாடி ஹிந்து கடவுள்களோட சிலைகள் வந்து அடைச்சி வச்சப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கும் எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல. இதுவும் வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தான் கோர்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. 3வது கான்ட்ரவர்சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹல் இருந்த பிளேஸில் முன்னாடி ஒரு சிவா டெம்பிள், அதாவது தேஜோ மஹாலியா அப்படிங்கிற சிவன் டெம்பிள் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஆனால் இதுக்கான எவிடன்ஸும் இன்னும் யாராலும் கொடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.